ஏங்க உங்களுக்கு என்னாச்சு? என்னமா? இல்லையே, அதெல்லாம் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். என்னப்பா சொல்ற? நமக்கு நகை தேவைப்படும், கையில மட்டும் 1-2 வச்சுக்கிட்டு மீதி அங்க வச்சிடலாமா? ஓகேதான். அப்ப சரிங்க, வச்சிடலாம். அப்படியெல்லாம் எதுவும் ஒண்ணும் இல்லம்மா. தங்கமானு கொஞ்சம் பாப்பாங்களா? ஆமா கண்டிப்பா. உரசி பாத்து அப்படிலாம் அப்படி அடகு வச்சுட்டு வந்துடலாங்க. மயில் சாம் ஒரு பிளானோட தான் இருக்கீங்க போல. ஆமா ஆமா கண்டுக்காத. அதேதான் மச்சான். எதுக்கு இருக்கு நான் யாரை வச்சுக்கிட்டு அதை வாங்கி இதை வாங்கி வச்சுக்கிறேன். நம்ம சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது விசேஷம் வந்து என்ன செய்வேன்? அவ்வளோ வைக்கணும்னா அப்போ யோசிப்பேன், நான் யாரை வைக்கிறது எல்லாம் வேணாம் இல்ல. அந்த பிள்ளைக்கு அவங்க வீட்டுல போடுற நகை நம்ம அடை வைக்கிறது எந்த வருது? அப்ப லாக்கர்லயே வச்சிடலாம். நான் நகை லாக்கர் இருக்கு, அதுல என்ன பிரச்சனை வரும்போது? நகை எல்லாத்தையும் தேய்ச்சு பாப்பாங்களா? சரி, என்ன கூட பழனி வரட்டுமே. சரி மாமா. எப்ப 2 நாள் தானே? ஆமா மாமா. இல்ல மாமா, அதெல்லாம் இருக்கு, கடையில ஏற்பாடு வேலை இருக்கு. சரிப்பா மீனா, நீயும் சேர்ந்து போயிட்டு வந்துருங்க. நல்ல வர பாருங்க. சந்தோஷமா இறை கூட எடுத்துக்க மாட்டானுங்க போலயே. பேர்ச்சம்பழம் கிடைக்கும். நான் தான் நீ உன் மாமா கிட்ட பேசினேன், பேசி செஞ்சுட்டேன். எடுத்து வச்சுட்டாங்க. மேற்கொண்டு ஏதாவது வேணும்னா எடுத்துக்கலாம்ல. வைக்க போறேன். ஆமாத்த, முகம்லாம் பாருங்க, வேர்த்து போய் எறியலையா? இல்லத்த, ஒண்ணு இல்ல. நல்லதானே. சரி, பேங்க்குக்கு யாரெல்லாம் போறீங்க? நானும் ராஜியும் தான். எல்லாம் வரமாட்டாங்க, நாம தான் வைக்கணும். அதான் சொன்னேன்ல. இல்லக்கா. ஆமா, நீ உரசி பார்த்து தங்கம் வீணாயிருச்சுன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுன்னே பார்க்க போறது இல்ல. அப்புறம் எப்படி உரசுவாங்க? இத பத்தி நம்ம மயில அநியாயத்துக்கு பதறமா. சரி, பேக்க கொடு. வீட்லயே வச்சிருக்கலாம். எதுக்கு? சம்பந்தியமா வாங்க. சம்பந்தியமா, நல்லா இருக்கீங்களா? கொள்ளாம வந்துட்டேனோ? ஐயோ, என்னங்க நீங்க? இது உங்க வெளியில கிளம்பிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, பேங்க்குக்கு போயிட்டு இருக்கோம். கூட போய்க்கலாம், நீங்களும் உட்காருங்க. நானே எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு. நான் என்ன விருந்தாளியா? அதான் எல்லாம் ஒரே குடும்பம் ஆயிடுச்சு இல்ல. இருப்பேன், கண்டிப்பா இருப்பேன். நீங்க வந்ததும் உங்களை பார்த்துட்டு பேசிட்டு தான் போவேன். ஐயோ, ஆமாமா. அதுக்கு தெரிஞ்சதுதான் என்ன பண்ணிருப்ப? அவங்க நகை என்ன மாசம் பண்ணிட்டு போ. அதுக்குள்ள நீ அவங்களை அனுப்பி வச்சுட்ட. ஏண்டி எனக்கு இப்ப என்னமா பண்றது? என்ன எப்படியாவது லாக்கர்ல வைக்க போறாங்க. நேற்றுக்குள்ளேயே புது பொண்ணு நகை அடகு வச்சிருவாங்களா? மயிலு, பயப்படாதடி, நான் ஜாலியா இருக்கேன். எப்ப எந்த மயிலு, இங்க பாரு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. பாத்துக்கலாம்னு சொல்றேன்ல. வரும்போது 3 பேரா வரீங்க? நகையெல்லாம் லாக்கர்ல வச்சுட்டு உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சா? நல்லா பேசுற மீனா. என்ன இப்படி சீக்கிரமா வந்துட்ட? மத்தியானம் மட்டும்தான், மத்தியானம் வரைக்கும் வேலை. இல்லம்மா, நானும் அவரும் போறோம். ஏய், சொல்லணும்னு நினைச்சேன். என் பையனை ரூம்லயே உட்கார வச்சுட்டு நீ பாட்டு. அதெல்லாம் நிறைய பிளான் இருக்கு அத்த. ஏய், மறக்காம பீச்சுக்கு போடி. அத்த, ஒரு ரோடு இருக்குமாமே கடற்கரை பக்கம், இதெல்லாம் போயிட்டு வாங்க. அத்த, அங்கெல்லாம் பைக்ல போனதான் நல்லா இருக்கும். எதுல போறோங்கிறது முக்கியம் இல்லடி, யாரோட போறோங்கிறதா. மாமியார்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க பாத்துட்டு வாங்க சொல்ற மாமியார நான் இப்பதாங்க பாக்குறேன். என்னங்க மீனா, பெரிய பெரிய சினிமா தியேட்டர்லாம் இருக்கான். மெரினாவில் வீடு கட்ட போற. சென்னையில எங்கெங்கெல்லாம் சுத்தி பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? ஒரு ஐடியா வச்சிருக்கேன்.
நீ என்ன பண்ற அதை தவிர வடபழனி முருகன் கோவில் குன்றத்தூர் காசி ராமேஸ்வரம் போயிட்டு வர சொல்லு. ஐடியா வச்சிருக்கேன். பஸ்ல இருந்து இறங்கினதும் ரூமுக்கு போறோம். நாங்க பீச்சுக்கு போவோம். வந்துரு வேலை ஏதாவது சபாபதிக்கிட்ட கிராம்பு மிளகா வேணும்னு சொல்லியிருந்தேன். டெலிவரியில முடிச்சுட்டு கூட வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். மச்சான், உனக்கு எத்தனை மணிக்கு பஸ்? 10 மணிக்குப்பா. அவருக்கு எத்தனை மணில இருந்து எத்தனை மணி இருக்கு நீங்க? அது நான் என்ன பண்ணுவேன்ப்பா, ரூம்ல தானே இருப்பேன். சும்மா ரூம் ஒருத்தர் இருப்பாரு. அவர் எனக்கு நல்லா தெரியும். நம்ம கடைக்கு மல்லி கொடுக்குறவங்க கொஞ்சம் சரியில்லடா. சரிடா, நீ அங்க போய் அவர்கிட்ட சரக்கு எடுக்கிற மாதிரி பேசிட்டு வந்துரு. பணம் தர வேண்டியது இருக்குடா. சரிப்பா. நம்ம ஊருக்காரங்க 4 பேர் கட்ட வச்சு வச்சிருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்குவா. படத்துக்கு ஹோட்டலுக்கு இப்படி எங்கேயாவது அனுப்பி வைக்கலாம்ல. 1200 ரூபா போச்சு மெசேஜ் வருது.